துணையை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். திருமணத்தை உடச்சிக்க நினைக்கக்கூடாது. சில பேர் பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. அதெல்லாம் இந்த விசுவாசி வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியோடு இருக்கணும். துணையை வினையாக பார்க்கக்கூடாது. துணையை கிடச்சா கர்த்தர் கொடுத்த துணை, அதில் இருக்க குறைகளை நிறைவேற்றிக்கொள்ள பார்க்கணும். அவர்களுடைய பலனாக இருக்கணும். அவ்வளோதான். அதை அற்பமாக என்றது, அதை அசட்டை செய்கிறது அப்படின்னா இருதயத்தில் ஒரு கேப் விழுந்துடும், ஒரு இடைவெளி உண்டாயிடும், ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தான் பிசாசு நிரப்புவான். என்ன நிரப்புவான்? இச்சையினால் நிரப்புவான். எனக்கு புருஷர் சரியில்லை, உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, இப்படியெல்லாம் ஆகிடும். இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இவ்வளோ பலவீனத்தை வச்சுன்னு ஊழியத்துக்கு போகிறவங்க எல்லாம் ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வான். இப்போ ஊழியெல்லாம் உடையிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண் உள்ளே வர்றா, அதெல்லாம் வரவே கூடாது. ஏற்கனவே வந்துட்டா ஒரு பெண், ஏற்கனவே ஒரு புருஷன் இருக்கான், ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கான். இது ரெண்டும் கடந்து போனால் நல்ல